குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். ஸோ நெறைய அ சரக்கலை, அப்புறம் காட் பார்ட்டிகிள், ஸோ அந்த வரிசையில இப்ப நாம பார்க்க போறது வாசி யோகம். ஸோ அத பத்தி சொல்லுங்க ஆமா. சிஸ்டர். ம். அந்த நாடி சுத்தி பிராணாயாமம்லாம் பார்த்தோம். பிராணாயாமம், அதுக்கு அடுத்தது வந்து சரக்கலை. அதுக்கு அடுத்தது இதான் அல்டிமேட் வாசியோகம். வாசி யோகம். இருக்கிறதுலே பிஹெச்டிக்கு மேல ம், வாசியோகம். ம், இது ம், இது வந்து பெரிய விஷயம். இதெல்லாம் அந்த ம், காலத்துல சித்தர்கள் வந்து மறைச்சு வச்சாங்க. நெறைய பேருக்கு வெளிப்படுத்தல சொல்லித் தர மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரமா சொல்லித் தர மாட்டாங்க. ஏன்னா ம், இதுல வந்து நியமங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ம், ஒழுக்கம். எண்ணம், சொல், செயல் எல்லாமே ரொம்ப ஒழுக்கத்துல இருக்கணும். ம், எண்ணம் கெட்ட எண்ணங்கள் கொஞ்சம் கூட வரக்கூடாது. இந்த மாரி நெறைய உணவு கட்டுப்பாடு ம், எல்லாமே உண்டு. அதனால அது வந்து எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்துட்டா, ஏதாவது தப்பா பண்ணிட்டாங்கன்னா, அது அவங்கள அஃபெக்ட் ஆயிடும். அப்படின்னு சொல்லிட்டு ம், மறைச்சு வச்சிருந்தாங்க. அத ம், வந்து காகபுஜண்டர், அகத்தியர், போகர் இன்னும் ஒரு 15 சித்தர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் செஞ்சவங்க தான். ம், அவங்கெல்லாம் இந்த ஜீவ சமாதி அடைஞ்சதே இந்த மாரி அதோட ரகசியமே இதுதான். எப்படி அவங்க ம், ஜீவ சமாதி அடைஞ்சாங்க? காயகல்பமா ஆக்குனாங்க உடம்ப. இப்ப ம், கூட அவங்களோட ஜீவ சமாதி இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் உட்கார்ந்து தியானம் பண்ணோம்னா, மனசு அப்படியே ஒரு அமைதியா இருக்கும். அந்த ம். வைப்ரேஷன் அவங்களோட வைப்ரேஷன் 1000 வருஷம் ஆனாலும் இன்னமும் இருக்கும் அந்த இடத்த சுத்தி இருக்கும். அந்த கரெக்ட். அளவுக்கு அவங்க உடல வந்து அந்த ஜீவகாந்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிராண சக்திய உள்ளடக்கி வச்சு ஜீவ ம், சமாதியா ஆனவங்க. அது வந்து பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டம் அது பண்றது. ஆனா அந்த காலத்துல பண்ணியிருக்கிறாங்க. நெறைய பாடல்கள்ல வந்து பரிபாஷையில எழுதியிருக்கிறாங்க. அது அவ்வளவா புரியாது. ம், 8, 2, 8, 2 10வது வாசகம் திறக்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ம், நமக்கு வந்து அப்புறம் இந்த சிவானந்த பரமஹம்சன்னு சொல்லிட்டு மகான். அவர் பெரிய மகான். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ம், அவருதான் இப்ப ஒரு 125, 150 வருஷத்துக்குள்ளதான் இத வந்து ம், எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த சித்த வித்தை அப்படின்னு சித்த வித்யா நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேரு சித்த வித்யார்த்திகள். அவங்கதான் ம், கரெக்ட்டா இத வந்து செஞ்சு எல்லாருக்கும் இப்ப சொல்லிக் குடுத்து, ம் உலகம் ஃபுல்லா அத பரவி இருக்கிறாங்க. நீங்க எங்க ம், போனாலும் சிவானந்த குருகுலம், சிவானந்தா காலனி அப்படிலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ம், அதெல்லாம் வந்து அவர் ஒருத்தரே இருந்து அவ்வளவு பேருக்கும் சொல்லிக் குடுத்திருக்கிறாரு. நெறைய சிஷ்யர்கள உருவாக்கி இருக்காரு. அவரு வழியா வந்த சிஷ்யர்கள் தான் இப்பவும் ம், சித்த வித்யார்த்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பெர்ஃபெக்ட்டா சொல்லி தராங்க. ம், நியமப்படி நடந்து எல்லாம் சொல்லி தராங்க. அவங்கட்ட போனா தான் கரெக்ட்டா அந்த வாசியோகம் கத்துக்கலாம். மத்தபடி ம், வெளியில நெறைய இடத்துல அந்த மாரி பண்ணி தராங்க. பணம் வாங்கிட்டு செய்றவங்களும் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் சரி கிடையாது. ம், பணம் வாங்காம தான் செய்யணும். ஃப்ரீயா தான் இது வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். இத வந்து ம், காசுக்கு விக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ம், இந்த சித்த வித்யார்த்திகள் தான் கரெக்ட்டா அத பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து தமிழ்நாட்டுல 2, 3 இடத்துல தான் இருக்கு. சேலம், கோயம்புத்தூர் இந்த மாரி 2, 3 இடத்துல. அப்புறம் வடகரை கேரளால அதுதான் மெயின். அவர் பொறந்தது அங்கதான். சிவானந்த பரமஹம்சர். ம், அதுக்கப்புறம் சென்னையிலயும் இப்ப இருக்குன்னு நெனைக்கிறேன். இப்ப ம், அதுக்கப்புறம் அவங்களோட சிஷ்யர்கள், அவங்க வழி வந்தவங்கலாம் இருப்பாங்க. ம், அவங்களும் அதே மாரி அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு, அம் முதல்ல பார்க்க போனா ரொம்ப ஒழுக்கத்தோட இருக்கணும். அம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. நெறைய நியமங்கள் இருக்கு. இந்த புளி, உப்பு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு சாப்பிடணும். எண்ணம், சொல், செயல் வந்து தூய்மையா இருக்கணும். அப்புறம் இப்ப வந்து லேடீஸும் கத்துக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன் வாசியம். அப்ப லேடீஸ் வரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வரணும். ஹஸ்பண்ட் வேணும்னு சொன்னா ஒய்ஃபையும் கூட்டிட்டு வந்து செய்யணும். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே மாரி இருக்கணும் இல்லையா? தூய்மையாவும் இருக்கணும். ஒரே மாரி மென்டாலிட்டி இருந்தா தான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பா இருப்பாங்க. அந்த மாரி நெறைய நியமங்கள்லாம் இருக்கு. லேடீஸா இருந்தாலும் ஒயிட் ட்ரெஸ் தான், ஒயிட் சாரி தான் கட்டிக்கணும். அந்த மாரி இருக்கு. ஆனா இப்ப வந்து ஜென்ஸ் எல்லாம் மேல் சட்டை போடாம இருக்கிறதில்ல. ஏன்னா வேற வேற ப்ரொஃபஷன்ல இருக்கிறாங்க. அதனால சட்டை போட்டுக்கிறாங்க. ஷேவ் பண்ணிக்கிறாங்க. இல்லாட்டி ஷேவும் பண்ணக்கூடாது. இந்த மாரி நெறைய நியமங்கள் உண்டு. மொத்தத்துல ஒழுக்கமான வாழ்க்கை அந்த டீ, காஃபி குடிக்கிறது, புகையில, மது, போதை எதுவுமே இருக்கக்கூடாது. ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும். சின்சியரா இத பண்ணணும். அதான் ஒண்ணு. ம், அந்த வாசியோகம் பண்றது. இது வந்து சுவாசத்த பிராண சக்தி வந்து ஒழுங்குபடுத்துறது, நெறிப்படுத்துறது தான் வாசியோகம் அப்படின்னு சொல்றது. நம்ம வந்து சாதாரணமா மூச்சு இழுத்து விடுறது வந்து ஒரு 8 அலகு அலகுன்னு ஒரு இன்ச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு அலகுன்னு ஒரு அளவு சொல்றாங்க. 8 அலகு உள்ள போச்சுன்னா, 12 அலகு வெளியில வருதாம். சித்தர்கள்லாம் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ம், காகபுஜண்டர் இவங்கலாம் அததான் சொல்லியிருக்காங்க. அப்ப 8 தான் உள்ள போகுது. அப்புறம் எப்படி 12ஆ வெளியில வருது? ம், காரணம் என்னன்னா, நம்ம உடம்பு உஷ்ணம் வந்து 37 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கு. வெளியில உள்ள ம், காத்து வந்து சில்லுன்னு இருக்கும். அது உள்ள வந்துட்டு வெளியில போகும்போது இது விரிவடைஞ்சு போகுது. நம்ம உடம்பு உஷ்ணத்தினால வெளியில விரிவடைஞ்சு போகுது. அப்ப வந்து 4 அலகு வந்து நமக்கு ஜீவசக்தி வேஸ்ட்டா போகுது. ஏன்னா நம்மளோட ஆற்றல் வந்து விரிவுபடுத்துது இல்லையா? அப்ப வந்து அது ம், வேஸ்ட்டா போகுது. அந்த பிராண சக்தி நம்ம பிராணன்ங்கிறது நம்ம வந்து மூச்சு இழுக்கிறோம்.
ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோம். அதுதான் நமக்கு தெரியும். ஆனா அதுல வந்து ஒரு 10 தசவாயுக்களா இருக்கு. உள்ள உள்ள போய் வேலை செய்யுது. அது நமக்கு தெரியாது. பிராணன் மட்டும் தான் நமக்கு தெரியும். பிராணன்ங்கிறது மூச்சு காற்று. மற்றபடி அபானன், உதானன், வியானன், கூர்மன், தனஞ்சயன் அந்த மாதிரி ஒரு 10 வகையான காற்று வந்து 10 வகையான வேலை செய்யுது. இமைக்கிறது வந்து இமை காற்றுன்னு ஒண்ணு. அப்புறம் அந்த கொட்டாய் விடுறது கூட ஒரு காற்று, ஏப்பம் விடுறது ஒரு காற்று, வெளியில தள்ளுறது, கழிவுகளை வெளியில தள்ளுறது அபானன் ஒரு காற்று. இந்த மாதிரி தசவாயுக்கள் 10ம் 10 வகையான வேலைகளை செய்யுது. இந்த பிராண சக்தி வந்து இது மட்டும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம பிடிச்சு வச்சுக்கணும். பிடிச்சு வச்சுக்கிட்டா நம்ம வந்து உடம்பு காயகல்பமா ஆகும். நம்ம வந்து ஜீவன் முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்வாங்கன்னா, நம்ம நுரையீரல் வரைக்கும் தான் நம்ம சுவாசம் பண்ணி மேல ஏத்தி கீழ இறக்கிட்டுருவோம். ஆனா அப்படி இல்லாம வெளியில கொஞ்சம் கும்பகம் பண்ணி அடக்கி வச்சுட்டு மேல ஏத்துறது. அதாவது தொண்டை குழிக்கும் இங்க வந்து உள்ளுக்குள்ள நமக்கு வந்து ஆத்மா வந்து உள்ளதான் இருக்கு. அதான் உயிர் வந்து ஆத்மா வந்து அந்த பிராண சக்தி மூலமா தான் நம்ம உடலை இயக்குது. அந்த உயிர் சக்தி உள்ள இருக்குது இல்லையா? அந்த இடத்துக்கு மேல ஏத்தணும் காத்த. இந்த பிராண சக்திய, பிராணன. அது வந்து தொண்டை குழிக்கு மேல உள்நாக்குன்னு சொல்லுவாங்களே, உள்நாக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல அண்ணாக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் அந்த 10வது வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. நவதுவாரங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இதுல முகத்துல இருக்கிறதுல 7ஓட சேர்த்து இதுல வந்து 2. இந்த 8, 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 தான் சேர்த்து இது வந்து 8ஓட சேர்த்து 2 இருக்கும் உள்ளுக்குள்ள. நம்ம அண்ணாக்குக்கு மேல 2 இடத்துல ஒரு வாசல் இருக்கு. அத ஓபன் பண்ணாதான் மேல போகும் இந்த ஆக்ஸிஜன், அந்த பிராண். இது செய்யறது பேர் தான் வாசி யோகம். அதாவது மேல ஏத்தி இறக்குறது, ஊதுறதுன்னு சொல்லுவாங்க. கதாகதம் பண்றது அப்படிம்பாங்க. ஏத்தி ஏத்தி இறக்கணும். அது வந்து மேல போய் அந்த சூடான மூச்சு காற்று வந்து மேல போய் 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 தட்டணும். அப்பதான் அந்த வாசல் ஓப்பன் ஆகும். அடிநாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாசல் ஓப்பன் ஆச்சுன்னா, அந்த மேல இருக்கிறது இது ஓப்பன் ஆகி நம்ம வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் அந்த அந்த இடத்துல தானே நமக்கு உயிர் இருக்கு, ஆத்மா. அத போய் டச் பண்ணணும் அந்த பிராணம். ஆனா போக முடியாது. அங்க ஒரு வாசல் கேட் மாதிரி ஒண்ணு மூடி இருக்கும். அந்த கதவை தட்டுறதுதான் இந்த வாசியோகம். போய் 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 தட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மூச்சை வந்து மேல ஏத்துவாங்க. ஏத்தி 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 ஊதி ஊதி மேல ஏத்தி ஏத்தி ஒரு கட்டத்துல அது திறக்குங்கிறா வச்சுக்கோங்களேன். அதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும் பிராக்டிஸ் ஆகுது. அப்படி திறந்தா கூட முதல்ல அது வந்து அடப்பட்ட பைப்ல எப்படி பழசெல்லாம் வெளியில வரும். அந்த மாதிரி அந்த அழுக்கு சேர்ந்ததெல்லாம் முதல்ல வெளியில வரும். அதுதான் கோழைன்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல்ல வெளியில வரும். மூக்குல வாயில எல்லாம் முதல்ல வெளியில வரும். அது வந்து யமன் கோழை அப்படின்னு சொல்லி காகபஜெண்டர் சொல்லுவாரு. அது வந்து இங்கிலீஷ்ல இப்பெல்லாம் கூட இப்பதான் 2012ல தான் அது என்ன அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மூளையில வந்து பிரெயின் செல்ஸ்லயும் நிறைய நரம்புகள் இருக்கு இல்லையா? அது வந்து வேலை செய்யும் போது அதுலயும் கழிவுகள் வரும். நச்சு நீர்லாம் வெளியேறும். இப்ப நம்ம குடல்ல உள்ள நீரை தான் வெளியேற்றணும், சுத்தம் பண்ணணும். அதெல்லாம் நமக்கு தெரியுது. டீடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பழம் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, உடற்கழிவு எல்லாம் ஃபுல்லா வெளியேறணும்னு சொல்றோம் இல்லையா? அப்புறம் தோல் வழியா நம்ம வேர்வை வழியா அந்த கழிவுகள்லாம் வெளியேறும். ஆனா பிரெயின்லயும் செல்ஸ் இருக்கு, அதுலயும் நரம்புகள் இருக்கு, அதுலயும் கழிவு வரும். ஏன்னா அதுலயும் வேலை செய்யுது. பிரெயின் தானே நிறைய நமக்கு வேலை செய்யுது. அப்ப அதுக்கு கழிவு வரும் இல்லையா? அந்த ஆற்றல்னால அந்த கழிவை வெளியேற்றுறது அதுதான் கோழையா வெளியில வரும் முதல்ல. அது எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் சுத்த நீர். அது பிரெயினை சுத்தியே ஒரு 150 50 ml இருந்து 150 ml வரைக்கும் சுத்தமான நீர் இருக்கு. பிரெயினை சுத்திகரிப்பு பண்ற மாதிரி. அதுதான் சுத்தமான நீர். அது வந்து வரணும். அதுதான் உச்சி நீர்னு சொல்லுவாங்க, அமிர்தம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட இங்கிலீஷ்ல இப்பெல்லாம் வேற பேர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னன்னு மறந்துச்சு. ஆனா அந்த உச்சி நீர்னு தான் காகபஜெண்டர் சொல்லுவாரு. அதுதான் வந்து அமிர்தம் சொட்டும் அப்படிம்பாங்க. அது வந்து நம்ம வந்து மூலாதாரத்துல இருந்து அந்த நீர் மேல போயிட்டு திருப்பி அங்க சுத்தம் பண்ணிட்டு திருப்பி கீழே இறங்குற மாதிரி ஒரு சர்க்கிள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இத வந்து இது மட்டும் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூச்சு காற்று இந்த பிராணன் வந்து மேல ஏறிடுச்சு, அந்த ஆத்மாவை சுத்தி வந்துட்டு நின்றுச்சுன்னா அவ்வளவுதான், ஜீவ சமாதி அடைஞ்சிடலாம். அதுக்கு வந்து ரொம்ப வருஷம் பிடிக்கும். இந்த மாதிரி தூய ஒழுக்கம் எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி செய்ய 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 நமக்கு வந்து சாப்பாடே தேவையில்லை, தண்ணியே தேவையில்லை. இந்த பிராண சக்தியே போதும் நம்ம உடம்ப வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறது. ஏன்னா வேஸ்ட் ஆகுறது இல்லை. நம்ம கும்பகம் பண்ணும்போது அந்த பிராண சக்தி உள்ளேயே அடங்கிடுது. இந்த சக்தி வேஸ்டேஜ் ஆகாது. இந்த பிராண ஆற்றல் வந்து கசிவு எல்லாம் ஏற்படாது. அப்ப வந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். அந்த உயிர் வந்து காப்பாற்றப்படுதுன்னு உயிர் ஆற்றல் வந்து வீணாகிறது தடுக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதான் சித்தர்கள்லாம் ஜீவ சமாதியா இருக்காங்க. அப்போ வந்து நம்ம உடம்பு வந்து மேல இருந்துதான் நம்ம பிராண சக்தி வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா வயித்துல இருந்திருப்போம் இல்லையா? அப்பயே வாசியோகம் தான் பண்ணுது அந்த குழந்தைய. ஏன்னா அப்ப மூச்சு விடுறது இல்ல. ஆனா அந்த குழந்தை எப்படி இருக்குது? சாப்பாடெல்லாம் வயிறு வழியா போகுது, இந்த டியூப் வழியா போகுது, தொப்புள் கொடி வழியா.
ஆனா அதுக்கு வந்து உயிர் வாழ்றதுக்கு மூச்சு காற்றுலாம் விடுறது கிடையாது. வாயு மூடு இதெல்லாம் லிக்விடால மூடி இருக்கும். அது மேலேருந்து அந்த ஆக்ஸிஜன் அந்த பிராணசக்தி இழுத்து அது இந்த வாசியோகம் தான் பண்ணுது. நம்ம கூட டெய்லி நம்மள அறியாம கொஞ்ச நேரம் வாசியோகம் தான் பண்றோம். அந்த நைட்டு தூக்கம் வரும் பாருங்க. அந்த தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நேரத்துல ன்னு ஒரு சவுண்ட் வரும். தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யாராவது தூங்குனாங்கன்னா பக்கத்துல இருக்கும்போது லைட்டா ஒரு சவுண்ட் வித்தியாசமா வரும். அது கொரட்டன்னு சொல்ல முடியாது. தூக்கம் ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி மேல ஏறுற மாதிரி தெரியும். அதுதான் கிட்டத்தட்ட வாசி. அங்க போன உடனே நமக்கு அப்படியே ரெஸ்ட் ஆயிடுது. நம்ம அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறோம். நமக்கு ஆற்றல் வெளியேறது கிடையாது. அந்த தூக்க நேரத்துல நமக்கு எனர்ஜி கிடைக்கும் இல்லையா? நல்லா தூங்கிட்டோம்னா நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்பதான் அந்த வளர்சிதை மாற்றம் உடம்புல எல்லாம் நடக்குது. இது வந்து முழிச்சுக்கிட்டே செய்யறது. அதுதான் வாசியம். முழிச்சு தூங்காமல் தூங்குவது எக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள்லாம் பாடியிருப்பாங்க. தூங்காமலேயே அந்த தூக்கத்துல உள்ள எனர்ஜி வந்து கிடைக்கும். அந்த மேல ஏத்தும் போது அவங்க இதே வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாசிய மேல ஏத்தி 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 இறக்குறது கதாகதம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது செய்யும் போது அவ்வளவு எனர்ஜி கிடைக்கும். தூங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சாப்பிட அவசியம் கிடையாது. தண்ணி குடிக்க வேண்டாம். தண்ணிக்குள்ள இருந்து கூட இது செய்வாங்க. தவம் பண்ணுவாங்க இல்லையா முனிவர்கள்லாம். மண்ணுக்குள்ள இருந்து செய்வாங்க, பூமிக்கு அடியில இருந்து செய்வாங்க. எப்படி எப்படியே விதவிதமா செய்வாங்க. சாப்பிடாம தண்ணி குடிக்காம. அப்படி இருக்கிறதெல்லாம் இந்த எனர்ஜியை வச்சுதான். இத வந்து உள்ள அடக்கிடுவாங்க. வெளியிலயும் போகாது, உள்ளயும் வராது. இந்த இடத்துக்குள்ளேயே அடங்கிடும். அந்த பிராணம். இதுக்குள்ள அடக்கிட்டாங்கன்னு அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த சக்தி வந்து இந்த சிவத்தோட ஐக்கியமாகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஆத்மாங்கிறதுதான் கடவுள். இந்த உயிர் காற்று வந்து அந்த ஆத்ம உணர்வுக்கு வரணும். அந்த ஆத்ம உணர்வுக்கு வர்றதுனாலதான் அந்த புருவ மத்தியில கவனம் வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்குள்ளதானே இருக்கு ஆத்மா. அதனாலதான் இப்படி கண்ணையும் மூடிடக்கூடாது. கண்ணை மூடுனா தூக்கம் வந்துடும். கண்ணை திறந்து வைக்கணும். கண்ணை திறந்து வச்சா நம்ம வெளியில பார்த்தா புத்தி எங்கேயாவது போயிடும். நம்ம பிராணன் மூச்சு எங்க போகுதோ புத்தி அங்கதான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வெளியில பார்வையும் போகக்கூடாதுன்னு சொல்றதுக்காகதான் இப்படி மேல இப்படி பாருங்க அப்படின்னு சொன்னது. இந்த ஆத்மாவை பாக்குற மாதிரி புருவ மத்திய பாருங்கன்னு சொல்லி இந்த பாபா அந்த படத்துல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அதுல எல்லாம் இப்படிதான் வச்சிருப்பாரு அவரு. ஏன்னா அந்த நிஷ்டையில இருக்கிறாரு. அதாவது ஒரே கவனத்துல இருக்கிறாங்க. இந்த உணர்வுல இருக்கணும், ஆத்ம உணர்வுக்கு வரணும், நம்ம மூச்சு காத்து மேல போகணும். இந்த 2 எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். இத வந்து மேல ஏத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி அந்த போஸ்ல இருந்துட்டு இது அப்பப்ப டெய்லி பயிற்சி பண்ணுவாங்க. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்வாங்க, சாயந்தரம் செய்வாங்க, முடிஞ்ச நேரம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அது ஓப்பன் ஆகி அதுக்கே ஒரு வருஷம் மாதிரி ஆகும். இதை பர்ஃபெக்டா செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கோழையெல்லாம் வெளியில வந்து வடிச்சு கிளியர் ஆகி அதுக்கப்புறம் அந்த நீர் அமிர்தம் சுரக்கும் போதுதான் மூளை வந்து புத்துணர்ச்சி அடையுது. அப்ப அந்த செல்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட அந்த வந்து குழந்தை மாதிரிதான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். மூப்பு வராது. வயசு மூப்பு அப்படிங்கிறது வராது. அதான் அந்த காலத்துல எல்லாரும் பல வருஷம் அதே மாதிரி ஒரே மாதிரி இருந்திருக்காங்களே. வயசு தோல் சுருக்காது அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அந்த ஜீவசக்தி பிராணசக்தி எல்லாம் வெளியேற்றாம உள்ள சேர்த்து வச்சுக்கிறது. வச்சிருக்கும் போது பிரெயின் வந்து சுறுசுறுப்பா இருக்கும். அந்த இது வந்து ஆத்ம உணர்வுக்கு வந்துடுறாங்க. வெளிப்புற ஆசையும் இருக்கக்கூடாது, வெளி கவர்ச்சியும் இருக்கக்கூடாது, உலகத்துக்குள்ள கவர்ச்சியும் இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே அந்த இன்பம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த உணர்வு வந்ததுனால உள்ளுக்குள்ளே அந்த பேரானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு போதும், முக்தி நிலைங்குவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து அதை அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இந்த உலகத்துல இந்த உடம்பே தேவையில்லை. உடம்பு விட்டுட்டு போயிடலாம். அப்புறம் அப்படியே உட்காந்து ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருவாங்க ஒரு இடத்துல. அப்ப அந்த உடம்பு வீணா போகாத அந்த வாசல் வந்து அடைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மேல இருக்கிற உச்சிக்குழி வந்து மூடிடுறாங்க. அதுக்கு மேல பிராணனை வந்து உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிடுறாங்க. அடக்கி வச்சதுக்கு அப்புறம் மேல மூடிடுவாங்க. க்ளோஸ் ஆயிடும். எல்லாமே அவங்களோட மைண்டாலதான். அதுக்கப்புறம் வெளியில இருந்து கிருமிகள்லாம் வந்தாதானே உடம்பு வீணா போகும். அப்புறம் இன்னொன்னு அந்த தசவாயுக்கள்னு சொன்னேன் இல்லையா? அதுல வந்து ஒவ்வொரு காத்தும் ஒரு வேலை செய்யும் தசவாயுக்கள். அதுல வந்து முதல்ல வெளியில போறது பிராணனா அபானன். அபானன்கிறது நம்ம வயிறு தூக்குல சுத்தி இருக்கிறது அந்த அபானன் காற்று. பிராணன் வெளியில 2 வெளியில போனாதான் உயிர் போயிடுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறமும் சில காற்றுகள் உள்ளதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வெளியில வரும். நம்ம அந்த டெட் பாடி நமக்கு எரிக்கிற பழக்கம் இருக்கு. எரிக்கும் போது கூட தனஞ்சயன்கிறது கடைசியா போகும். எரிக்கும் போது பாதி எரிஞ்சிருக்கும் போது டப்புன்னு வெளியில போகும் தனஞ்சயன்கிற காத்து. அது அப்படி எரிக்காம புதைச்சு வைக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம சமுதாயத்துல நிறைய பேருக்கு அப்படி புதைச்சு வச்சுட்டாங்கன்னா அது வெளியே போகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். 10 நாள்ல இருந்து 45 நாள் வரைக்கும் அந்த தனஞ்சயன்கிற காத்துதான் கடைசியா போறது. அது கடைசியா போற வரைக்குமே இந்த முடி முளைக்கும், நகம் வளரும், எல்லாம் செய்யும்.
ம், ம், உயிர் இருக்காது. ஆனா அது ம், இருக்கும். பாடி வீணா போகாது. கடைசியில அந்த தனஞ்சயன் போகும்போதுதான் அந்த துர்நாற்றம் அடிச்சு வேண்டாத வேஸ்டேஜ் எல்லாம் வெளியில வந்து நாத்தம் அடிச்சு உடம்பு வீணா போகுது. ம், அது வந்து அந்த அந்த மாரி இவங்க என்ன பண்ணிடுவாங்க, உள்ள அந்த பிராணன பிடிச்சு வச்சுடுறாங்க இல்லையா? அப்ப அந்த ம், தசவாயுக்கள்லாம் போறது இல்ல. அப்ப என்ன ஆகும்? உடம்பு வீணா போகாது. அப்படியே இருக்கும் அந்த ம், உடம்பு. ம், அதான் ம், ஜீவ சமாதி அப்படின்னு சொல்றது. ம், அந்த அந்த உடம்பு நம்ம அந்த சமாதி ஃபுல்லா வெளியில கட்டி வச்சுருவாங்க. அந்த ம், உயிர் ஆத்மா பிரியும்போது அவங்களுக்கு அந்த எந்த உணர்வு இருந்ததோ அந்த அமைதியான உணர்வு, ஆனந்த உணர்வுல இருப்பாங்க. சிவனோட ஐக்கியமாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி அடைகிறது அப்படி. அப்படி போகும்போது அந்த இடமே ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதனாலதான் இன்ன வரைக்கும் எல்லாரும் ஜீவ சமாதியில போய் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றது இதெல்லாமே. இந்த வாசியோகம் வந்து அந்த முறைப்படி கத்துக்கணும். வேற இது தெரிஞ்சவங்கட்டயோ, இல்ல மத்தவங்க இந்த மாரி காசு வாங்கிட்டு சொல்லிக் குடுக்குறவங்கட்டயோ, இப்படிலாம் போய் கத்துக்கிட்டா அது வந்து பிரச்சனைய உண்டாக்கும். ஏன்னா, அந்த பிரைன் செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிட்டுன்னா, நமக்கு வேற விதமா ஆயிடும். அதனால அது மாரிலாம் கத்துக்க கூடாது. காசு வாங்கிட்டு பண்றவங்க எல்லாமே ஃப்ராடு தான். அதனால சித்த வித்தியார்த்திகள் தான் பெர்ஃபெக்ட்டா சொல்லி தராங்க. அவங்கள்ட்ட போய் கத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஒழுக்கமும் நம்ம சமுதாயத்துக்கு வரும். இந்த மாரி இவங்கலாம் தூய்மையா இருக்கிறதுனால தான் உலகம் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ம், இல்லாட்டி இப்ப இருக்கிற வைப்ரேஷனுக்கு எப்பயோ ம், அந்த உலகம் போயிருக்க வேண்டியது. விநாசம் ஆயிருக்க வேண்டியது. அது ஆகாம காப்பாத்திட்டு இருக்கிறது இந்த மாரி தூய்மையான ஆட்கள் தான். அந்த ஆத்மாங்கிறது இந்த மாரி தான் இருக்கும். புருவ மத்தின்னு சொல்றோம். ஆனா ஆக்சுவலா அது புருவ மத்தி கிடையாது. உள்ளுக்குள்ள. புருவ ம், மத்திக்கு உள்ள இந்த காதுக்கு மேல வெளிய இருக்கும். அந்த அண்ணாக்குன்னு சொல்றேன் இல்லையா? அந்த ம், அந்த அண்ணாக்குக்கு மேல இருக்கிற இடம் மீட் பண்ற இடமும் அந்த இடமும் ஒண்ணா இருக்கும். பிட்யூட்டரி கிளாண்டுக்கு மேல அந்த இது இருக்கு. பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் கீழ இருக்கு. இதுக்கு நடுவுல அங்க இருக்கும். பிரெயின்ல இங்க இருக்கும். இங்கதான் நம்ம உயிர் அங்கதான் இருக்கு. உயிர், ஆன்மா, ஆத்மா எல்லாமே அங்கதான் இருக்கு. உச்சிக்குழியும் மேல இருந்து இப்படி வரும். அது வழியா தான் பிராணன் வெளியில போறது. கடைசியா. அப்புறம் அந்த குழந்தைக்கு இந்த பிராணசக்தி எலர்ஜி வர்றதும் இது வழியா தான் உள்ள வருது. இது வந்து நம்ம நம்ம முக்தி அடையிறது எப்படின்னா, இப்ப ஆத்மா இதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டாங்க. கரெக்ட். இதெல்லாம் கிடைச்சு ஜீவ சமாதி அடையிறது எல்லாமே கரெக்ட். ஆனா ஒரே ஒரு விஷயம், இப்ப கடைசி நேரத்துல கடவுள் வந்து சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது. அந்த பரமாத்மா எங்க இருக்கிறார்? இது வந்து நம்ம சக்தி சிவனோட ஐக்கியமாயிடுது. சிவசக்தி ஐக்கியம் இங்க இருக்கு. எல்லாமே என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த பரமாத்மா எங்க இருக்கிறாரு? அது மட்டும் இந்த சித்தர்கள் வந்து பெர்ஃபெக்ட்டா சொல்லல. மற்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. பரமாத்மா, கடவுள் சிவன் வந்து எங்க இருக்கிறாருன்னா, நம்மள மாரி அவரும் ஒளிப்புள்ளியா நம்ம ஆத்மா உயிர் உயிர் எப்படி இருக்குதோ, அதே மாரி ஒளிப்புள்ளியா தான் அவரும் இருக்கிறாரு உள்ளுக்குள்ள. நமக்கு எப்படி இருக்குதோ, அதே மாரி அவர் தனியா பரமாத்மா. தனியா இருக்கிறாரு. உடம்பு கிடையாது அவருக்கு. நம்ம வந்து இந்த ஆத்மா இந்த உடலோட இந்த பிராணசக்தி மூலமா இயக்குது. உடல் வேற, ஆத்மா வேறங்கிறது இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் கரெக்ட். ஆத்மா வேற, உடம்பு வேற. இந்த ஆத்ம உணர்வுக்கு வரும்போது வாசியம் பண்ணும்போதே அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிரும். ஆத்ம உணர்வுக்கு அவங்களும் வந்துருவாங்க. ஆனா, பரமாத்மா எங்க இருக்கிறாரு? இங்கேயே உள்ளயே நம்ம முக்தி அடைஞ்சுட்டோம் அப்படின்னு நினைச்சுடுறாங்க. அடுத்த பிறவி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் அவங்களுக்கு எய்மே அதுதான். ஆனாலும் அவங்க பிறவி அடுத்த பிறவி எடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா, கடவுள் வந்து கடைசியில ஒருத்தரோட உடம்புல இறங்கி சொல்றாரு. ஒரு வயோதிகர உடம்புல இறங்கி இந்த விஷயம் ஞானம் சொல்றாரு. அதுதான் சிவ ஞானம். அவரு வந்து பிரம்மான்னு அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு அவர் மூலமா அந்த ஞானத்தை கொடுக்குறாரு கடவுள். நீ எல்லாம் உயிர் உயிர் தான், நீ ஆத்மா தான், உடம்பு கிடையாது. இப்பயாவது கடைசி நேரத்துல வந்து சொல்லும்போது புரிஞ்சுக்கோ. ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவ என்னை நினைவு செய்யும் போது மட்டும்தான் உன்னோட பாவ கர்மாக்கள் அழியும். இல்லாட்டி கஷ்டப்பட்டு கடைசி நேரத்துல எல்லாருமே முக்தி அடைய வேண்டியதுதான். அத்தனை பேரும் பிறவி எடுத்தவங்க அத்தனை பேரும் எத்தனை பிறவி எடுத்தாங்களோ அந்த பிறவிகள் அத்தனை பேருக்கும் இப்ப இதுதான் கடைசி பிறவி. அது கலிகாலம் முடியிற நேரத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப என்ன என்ன வந்து பரமாத்மாவை வந்து ஒளிப்புள்ளியா ஜோதி ரூபமா பரந்தாமத்துல நான் இருக்கிற மாதிரி நினைச்சா மட்டும்தான் முக்தி அடைய முடியும். அந்த பாவங்கள்லாம் கரைந்து முக்தி அடைய முடியும் அப்படின்னு பரமாத்மா சிவபெருமான் சொல்றாரு. அவருதான் அல்லா ஜெகவா கர்த்தர். பேர்ல பலவேறு மதங்கள்ல அழைக்கிறாங்க. ஆனா கடவுள் ஒருத்தர் தான், சிவன் தான். அப்புறம் அந்த வாலைக்குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. வாலைக்குமரி, மூலக்கனலே சரணம் சரணம் சொல்லிட்டு இந்த லலிதா நவரத்ன மாலையில ஒரு லைன் வரும். அந்த மூலக்கனல்னு சொல்றதெல்லாம் இதுதான். இந்த உடல் உஷ்ணமான அந்த பிராண சக்திய மேல ஏத்துறதுதான் அப்படி வரும். அப்புறம் கந்தகுரு கவசத்துல கூட ஒரு பாட்டு வரும். இக்கணமே ஏற்றி விடு ஏற்றி விடு இக்கணமே மூலமத ஏற்றுவோருக்கு கால பயம் இல்லையடா அப்படிலாம் வரும் கந்தகுரு கவசத்திலயும். இது வந்து அகத்தியர் அருளிய அந்த நவரத்தின மாலையிலயும் இந்த மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும்
பரிபாஷையில இத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த வாலைக்குமரின்னா 8, 2, 10 அப்படின்னு சொல்லிட்டு 10வது வாசல்ல தான் அந்த வாலைக்குமரி மூலமாக சிவன அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு உவமையா, உருவகமா சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க சொல்ற அந்த லலிதாவாகட்டும், சக்தியாகட்டும், பராசக்தி ஆகட்டும், முருகன் ஆகட்டும் எல்லாருமே வாழ்ந்தவங்க தான். எல்லாமே வந்து தெய்வம். தெய்வங்கள் வேற, கடவுள் வேற. கடவுள்ங்கிறது ஒருத்தர் தான். அவர் என்னைக்குமே ஆத்மாவா தான் இருப்பாரு. உடல் எடுக்கிறது கிடையாது. ஆனா தெய்வங்கள் இவங்க சொல்ற தேவதைகள் எல்லாமே உடல் எடுத்தவங்க. இவங்க எல்லாமே தூய்மையா இருந்து முதல் 2500 வருஷம் தூய்மையா இருந்து ராஜாக்களா இருந்து நம்மள ஆண்டவங்க தான், நம்மள முன்னோர்கள் தான். இந்த 33 தேவர்கள். அவங்கள தான் இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணி வணங்கிட்டு இருக்கோம். இந்த வாசிய சொல்லிக் குடுத்தது கூட சுப்பிரமணியர் தான் அப்படின்னு சொல்றாங்க. முருகனே வந்து அகத்தியருக்கு நேரடியா கத்துக் குடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாசி யோகம், ராஜயோகம் எல்லாமே முருகன் வந்து சுப்பிரமணியர்னு சித்தரா இருந்தார். அவரு வந்து டைரக்டா அகத்தியருக்கு சொல்லிக் குடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த முருகன் பாட்டுல கந்த கவசம்னா கந்த குருன்னு தான் வரும். நிறைய எனக்கு அது காப்பாத்து, இத காப்பாத்துன்னு சொல்லிட்டு சதானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் தான் அந்த கந்த கவசம் எழுதியிருப்பாரு. அதுலதான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. சுப்பிரமணியனே நீ எனக்கு குருவா இருந்தாருன்னா ஜீவனை சிவனாக்கணும். நீ எப்படி சிவனை போல் என்னை ஆக்கிடுவது உன் கடமையடா அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு இந்த பாட்டுல. அந்த சிவசத்குருநாதா அப்படிலாம் வரும். முருகனை வந்து நீ எனக்கு சிவனுக்கு ஈக்குவலா நீ எனக்கு ஆக்கி கொடு அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாமே இப்ப கடவுள் சொல்ற வார்த்தைகள் தான் அது. அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஞான திருஷ்டியில கிடைச்சிருக்கும். கடவுள் அதுதான் சொல்றாரு. நீ எனக்கு ஈக்குவலா வரணும் அப்படிங்கிறாரு. என்ன மாதிரி நீயும் ஆத்ம உணர்வுக்கு வா. ஆத்ம உணர்வுக்கு வந்து என்ன நினைக்க உன்னோட பாவ கர்மங்களை அழிஞ்சு நீ வந்து தேவதையா பிறக்கலாம் சத்தியுகத்துல அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. அத பத்தி சொல்லுங்க பிரதர். அந்த ஞானம் என்னன்னு. இல்ல இது சொல்லும்போது மெய்வழிச்சாலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க எல்லாருமே இப்படிதான். யாருடைய உடம்புமே கடைசியில துர்நாற்றம் வீசாதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ மேபி இந்த வாசி யோகம் தான் பண்றாங்க போல இருக்குது. அது அந்த ஊர்ல மட்டும்தான் எல்லாருமே வந்து அங்க டிவி, சிகரெட்டு, சாராயம் எதுவுமே இருக்காதாம். அவ்வளோ ஒரு ஒழுக்கமான ஊரு. எங்க ஊருக்கு வந்து பாருங்க ஒரு தடவை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஊரு நல்லா தான் இருக்குது. பட் அவங்கள பத்தி ஒரு வீடியோ போட்டதுக்கு அவ்வளோ கெட்ட வார்த்தையில திட்டியிருந்தாங்க. அப்ப ஊரு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? இல்லையா? அந்த பொறுமை சக்தி இல்லல்ல. அதுதானே மெயின். சரி, ஓகே. அப்ப இது ஞாபகம் வந்துச்சு. அந்த மெய்வழி சாலையில வந்து யாருடைய உடலும் நாறாது. அந்த நகம் முளைக்கும், முடி முளைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது ஞாபகம் வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. எல்லாமே சொல்லிட்டீங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னா, இறைவன் இங்க இருக்கிறாருன்னு வேணா இடத்த சொல்லலாம். செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி இருக்காரு. அது மாரி தான் ஆத்மாக்கள் நம்மளும் இருந்தோம். இங்க வரும்போது இந்த பூமி சொர்க்கமா இருந்தது. அத நாம இப்ப கஷ்டப்பட்டு நரகம் ஆக்கிட்டோம். ஸோ இத மறுபடியும் சொர்க்கம் ஆக்குறதுக்கு இறைவன் சொல்றது என்னன்னா, சொர்க்கத்துல உங்களுடைய குணம் எப்படி இருந்துச்சோ பரிசுத்தமா, அதே மாரி இப்ப ஆகிட்டீங்கனாலே அது சொர்க்கம் ஆகிடும். அப்ப எல்லாரும் இந்த ஞானத்தை எடுக்க போறதில்ல. கொஞ்சம் பேர் தான் எடுக்க போறோம். ஏன்னா சொர்க்கத்துல கம்மியானவங்க தான் வருவாங்கன்னு பைபிள், குரான்ல கூட இருக்கும். அப்ப மற்றவர்கள் என்ன ஆகும்? அதுக்காக தான் உலகத்த அழிக்கிற வேலைய உலகம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். யுத்தங்கள், இயற்கை சீற்றங்கள் எல்லாமே எல்லாமே இப்ப திரும்பி போற நேரம். ஸோ போக வேண்டிய நேரத்துல இறைவன் வந்து நீங்க உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. அதுதான் உடம்பு மூலமா எல்லா காரியத்தையும் பண்ணுது. அந்த ஆத்மால இன்னைக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கை நீக்கணும்னா பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி இருக்காரு. ஸோ செவ்வானத்துல நட்சத்திரம் மாரி இறைவன மனக்கண்ணால பார்த்துக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ண வேண்டியதுதான். இதுக்காக உட்கார்ந்து பண்ணலாம். பட் ஆனா 24 மணி நேரம் உட்கார்ந்து பண்ண முடியாது இல்லையா? அதனால உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு, மத்த நேரமும் நினைக்கணும். நினைச்சுக்கிட்டே எல்லா காரியமும் பண்ணலாம். அதனால தான் இதுதான் அந்த கர்ம யோகா. கீதையில சொன்னது. கர்மம் செஞ்சுக்கிட்டே இறைவன நினைக்கணும் அப்படின்னா, இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு தெரியணும். ஏன் நினைக்கணும்னு தெரியணும். அவர நினைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, பரிசுத்தமாகுறோம். பரிசுத்தமான உடனே சொர்க்கத்துக்கு வந்துடுறோம். ஏன்னா இதே பூமி சத்யுக சொர்க்கமாக மாறுது. ஸோ இதுதான் சிஸ்டர். நான் இதுவரைக்கும் வாசி யோகத்தை பற்றி கேள்விப்பட்டதிலேயே ரொம்ப பக்காவா இருந்தது நீங்க சொன்னது தான். ஸோ எல்லாரும் கேட்கிறவங்களுக்கும் அப்படிதான் தோணும்னு நினைக்கிறேன்.
ஸோ இன்னொன்னு என்னன்னா, இந்த வாசி வந்து அவ்வளோ சீக்கிரம் வசப்படாது. அது ஜென்ம ஜென்மமா தவம் பண்ணணும்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த பிரம்மகுமாரியில ஒரு சகோதரி சும்மா பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணும்போது, டக்குன்னு அந்த மாரி மூலாதாரத்துல டப்புன்னு சவுண்ட் கேட்டுச்சாம். கடகடன்னு பாம்பு ஏறுற மாரி இருந்துச்சாம். அந்த குண்டலினி ஏறுறதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி இருந்துச்சாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க அந்த அண்ணாக்குல இருந்து அப்படி ஒரு சொட்டு மட்டும் வருமாம். அது இனிப்பா இருக்குமாம். எதுவுமே பசிக்கவே செய்யாதாம். அந்த மாரி ஒரு 2, 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, அதுக்காக அவங்க எந்த முயற்சியும் பண்ணல. அது தானா பல ஜென்மமா பண்ணது. இப்ப தானா எதுக்கோ பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆயிடுது. ஸோ அது பல ஜென்மமா அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கும். அந்த இப்ப ம். சித்தர்களா இருந்தவங்கலாம் இப்போ அடுத்த பிறவி எடுத்து வந்திருப்பாங்க. முனிவர்கள் எல்லாருமே அடுத்த பிறவி எடுத்து இப்ப கடைசி பிறவில இருப்பாங்க. இங்க தான் இருப்பாங்க. கரெக்ட். இப்பதான் அந்த சித்த வித்யார்த்திகளா கூட பிறந்திருக்கலாம் அந்த சித்தர்கள். ஏன்னா ம். அவங்களோட இத அவங்க தான வளர்க்கணும். அந்த ம். அந்த வம்சத்த வளர்க்குற மாரி, அதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது கடைசி வரைக்கும் சேர்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கும். தன்னோட ம். போயிடணும் அப்படின்னு முதல்ல ஒரு காலத்துல நெனச்சாங்க. வெளியில சொன்னா அந்த ரகசியம் வந்து எல்லாரும் ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ம். அந்த மாரி நெனச்சிருக்கலாம். ஆனா அப்புறம் ம். அப்புறம் வரும்போது அடுத்தடுத்த பிறவிகள்ல வரும்போது இத கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ம். அதனாலதான் அவங்கலாம் தான் கடைசி பிறவில சித்த வித்யார்த்திகளா கூட பிறந்திருக்கலாம். அப்படி வரும்போது நம்ம முன் ஜென்மத்துல அந்த ஆத்மால தான் அந்த சம்ஸ்காரம்ங்கிறது இருக்கு. மனசு, புத்தி, சம்ஸ்காரம். இந்த 3 சம்ஸ்காரம்னா ரெக்கார்ட்ஸ். இந்த 3மே நம்ம ஆத்மால தான் இருக்கு. அது வந்து இப்ப வெளிப்படும். இந்த கடைசி பிறவியில அவங்களோட ஆசைகள் தான் வெளிப்படும். அந்த ஆத்மாவோட உண்மையான குணமே அன்பு, அமைதி, சுகம், தூய்மை, ஞானம், சக்தி, ஆனந்தம் இதுதான். இந்த எண்ணங்கள் அதான் அவங்க பேரானந்த அடையிறாங்க. அது கொண்டு போய் சேர்க்கும்போதே உங்களுக்கு வந்து பேரானந்த அடைஞ்சிடுறாங்க. அதனாலதான் அந்த சிவானந்த பரமஹம்சர், ஆனந்தம் ஆனந்தம்னு வரும். அந்த சித்த வித்யார்த்திகளோட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிறவியில அந்த பேர் இருக்காது. வேற பேர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தீட்சை எடுத்துட்டு இத செய்யும்போதே முதல்ல வரும்போதே சத்தியம் வாங்கிட்டு தான் சொல்லிக் குடுப்பாங்களாம். நீங்க ம். தூய்மையா இருக்கணும். இந்த மாரி மாமிசம் சாப்பிடக்கூடாது. சிகரெட்டு, பீடி, புகையிலையோ, போதைப் பொருள் எந்த வஸ்துக்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. தூய்மையா எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலயும் சுத்தமா இருக்கணும். நன்மை செய்யணுங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கணும். எல்லாம் சொல்லி சத்தியம் வாங்கிட்டு தான் அது சொல்லி தருவாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஆத்ம உணர்வு வந்துரும். அதுக்கப்புறம் செய்ய ஆத்மாங்கிறது அதுதானே. அன்பு, அமைதி, ம். தூய்மையோட சொரூபம் தானே ஆத்மா. இந்த ஒழுக்கம்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆத்ம உணர்வு அவங்களுக்கு வந்துரும். ம். அந்த ஆத்மா தூய்மையாகி வரும்போது அடுத்தது சத்தியுகத்துல வந்து அவங்களும் தேவதைகளா பிறக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியணும். பரமாத்மாவ நினைக்கணும் இப்போ. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கள பாவ கர்மங்கள் ஏதாவது ஒண்ணு நினைக்கிறோம். யாருக்காவது சொல்லி தரணும். யார் வீட்லயாவது சாப்பிடுறோம். ஆனா சித்த வித்தியார்த்திகள் வந்து அவங்க தான் சமைச்சு சாப்பிடுவாங்களாம். அப்படி முடியலன்னா இன்னொரு சித்த வித்தியார்த்தி செய்ற சாப்பாட தான் சாப்பிடுவாங்களாம். அதாவது ரொம்ப ம். ஒழுக்கமா இருக்கிறவங்க. அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்க. இப்ப எப்படி ம். இருக்காங்கன்னு தெரியல. இப்ப ஆபீஸ்க்கெல்லாம் போறாங்க, வேலை எல்லாம் செய்றாங்க. எப்படி சமைப்ப நேரம் இருக்குமா? செய்வாங்களா? அதெல்லாம் தெரியல. இந்த மாரி ம். செய்யறவங்க, சமையல் செய்றவங்களோட இது சுத்தமானது சாப்பிட்டா கூட, அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட இதெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துருது இல்லையா? அதுவும் ஒரு பாவ கர்மாவா சேர்ந்துருது. ம். இவங்க என்ன ம். நினைக்கிறாங்க, அந்த 8 உள்ள போகுது, 12 வெளியில வருதுல்ல, இந்த ம். இந்த சுவாசம். ம். அதுவே அந்த 8ங்கிறது புண்ணியம். அந்த 12ல 8 போக மிச்சம் 4 இருக்குல்ல, அது பாவம் அப்படிங்கிறாங்க. ம். அதாவது நம்ம வந்து விகார எண்ணங்கள் வரும்போது, மூச்சுகள் ம். அதிகமா விரையும். அது சரி, நமக்கே தெரியும். சரி. கோவம் வரும்போது இந்த உஷ்ணம் ஏறுறது, மூச்சு ம். அவசர அவசரமா வர்றது, அப்ப ஜீவ ஆற்றல் வந்து வெளியில போய்க்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ம். பாவக்கணக்கா தான் மாறப்போகுது. அந்த ஆசை ம். வந்தாலும் சரி, பற்று வந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, காமம் எது வந்தாலும் சரி, அந்த ம். ஆற்றல் இழப்பு வந்துகிட்டே இருக்கு. அந்த ஜீவன் ம். பிராணனோட இழப்பு வந்துகிட்டே இருக்கு. அப்ப அதெல்லாம் பாவமா தான் இருக்கும். அந்த பாவம் தான் கர்மாவா ஆகி மறுபடியும் அடுத்த பிறவிக்கு வரும். இவங்க சுத்தமா அந்த சமாதி நிலையை அடையும்போது, ஃபுல்லா அந்த பாவ கர்மாவெல்லாம் நீக்கிட்டு அந்த சமாதி நிலைக்கு வரணும்னு நெனைக்கிறாங்க. ம். அதுவும் செய்றாங்க. அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனாலும் கடவுள் சொல்றாரு, இது விதி கிடையாது. பிறவி ம். எடுத்தவங்கலாம் வந்துகிட்டே தான் இருக்கும். கலியுகம் முடியும்போது மட்டும் தான் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது என்னை ம். நினைக்கும்போது சுத்தமா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாவகர்மாக்கள் இல்லன்னாலும், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதையும் அவரு நினைக்கும்போது சுத்தமா அழிஞ்சிருது. முக்தி அடைஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு எய்ம் வந்து முக்தி அடையறது தான். தேவதைகளா பொறக்கணும், அந்த சொர்க்க போக வாழ்க்கைய அனுபவிக்கணும் அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. சிவன் கிட்ட போயிரணும். முக்தி அடையணும் அதான். இப்ப சிவபெருமான அந்த ஒளி புள்ளியா பரந்தாமத்துல இருக்கிற மாரி அவங்க நினைச்சாங்கன்னா, அவங்களால இதுவும் முடியும். இவ்வளவு செஞ்சுறவங்களுக்கு இது முடியாதா? அவர நினைக்க நினைக்க முக்தி அடைவது உறுதி. அவங்கலாம். இப்போ இந்த கடைசி பிறவியில இருக்கவங்கலாம். இந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு நெனைச்சோம். ஆ ம். அதுதான் மோஸ்ட்லி சொல்லிட்டோம்னு நெனைக்கிறேன். மிச்சம் ஏதாவது இருந்தா யாராவது கேட்டா அடுத்த வீடியோல வேணா பாத்துக்கலாம். ஓகே சிஸ்டர்.
தேங்க் யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.